மா நீங்க 4 மாசமா பேங்க்ல லோன் கட்டல. பேங்க்ல இருந்து எவ்வளவு நோட்டீஸ் அனுப்பினாலும் நீங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டீங்க. ஆனா பேங்க்ல இருந்து உங்க வீட்டுக்கு சீல் வச்ச சொல்லிருக்காங்க. இல்லப்பா, கண்டிப்பா ஒரு மாசத்துல கட்டிடுறேன். இருந்த நகை எல்லாத்தையும் வித்துட்டேன். இப்ப என்கிட்ட விக்கிறதுக்கு எதுவுமே இல்லப்பா. உங்க நிலைமை எங்களுக்கு புரியுதுங்கம்மா. ஆனா காசு கட்டலனா இதாம்மா புரியுது. என்னால ஒன்றும் பண்ண முடியாதுங்கம்மா. இல்லப்பா, ஒரு மாசத்துல எப்படியாவது கட்டிடும்பா. மா நான் வேணா மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். ஆனா என்னால அதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாதுமா. முதல் 6 மாசம் டைமிங் தானே அமௌண்ட் கட்டியிருந்தீங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? எனக்கு ஒரே பையன், அவன் பேர் வினோத். அவனை வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பிச்சு வச்சா வீட்டு கடன் எல்லாம் கட்டிடலாம்னு நினைச்சேன். ஆனா அவன் 6 மாசம் ஒழுங்கா பணம் அனுப்பிச்சு வச்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து போனும் வரல, காசும் வரல. நான் போன் பண்ணா போக மாட்டேங்குது. மா உங்க பையன் நம்பர் சொல்லுங்கம்மா. 72 531. ஹலோ ஹலோ, நான் ராஜேஷ் பேசுறேன். ஆர்கே ஜுவல்லரியில இருந்து. உங்க அம்மா போன மாசம் ஒரு கூப்பன் வாங்கினாங்க. அதுக்கு இப்போ 1 கோடி ரூபாய் காசு விழுந்திருக்கு. 1 கோடியா? இப்போ உங்க அம்மா உங்க கூட தானே இருக்காங்க? ஆமாமா, என் கூட தான் இருக்காங்க. நீங்க அனுப்பிடுங்க, காசு அனுப்பிடுங்க. அது ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? எங்க கம்பெனி ரூல்ஸ் படி கூப்பன் யார் பேர்ல இருக்கோ அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் காசு அனுப்ப முடியும். ஆனா யார் அக்கௌண்ட்டுக்கு நாங்க காசு அனுப்புறோமோ அதுல மினிமம் பேலன்ஸ் ஒரு 10 லட்சம் ரூபாயாவது இருக்கணும். அதான் 10 லட்சமா? சரி, இப்போ நான் 10 லட்சத்தை எங்க அம்மா அக்கௌண்ட்ல இருந்தா எனக்கு எப்போ 1 கோடி ரூபாய் கிடைக்கும்? ஒரு 2 நாள்ல கிடைச்சிருங்க. ஓகே ஓகே ஓகே. நான் எங்க அம்மாக்கு 10 லட்சம் ரூபாய் அனுப்பிட்டு உங்களுக்கு கால் பண்ண சொல்றேன். ஓகே. மா உங்க பையன் கிட்ட பேசியிருக்கேன். இப்போ ஒரு ஃபோன் பண்ணுவாரு. நான் சொன்ன போய் அப்படியே சொல்லுங்க, உடனே காசு அனுப்பிடுவாரு. சரிங்களா? சரிப்பா. ஹலோ ஹலோ அம்மா, சான் பேசுறேம்மா. ஏதாச்சும் கூப்பன் ஏதாச்சும் வாங்கிருந்தியாம்மா? டேய், எங்கடா இருக்கிற? ஏன்டா எனக்கு போனே பண்ண மாட்டேங்கிற? எப்படி இருக்கன்னு கூட தெரிஞ்சுக்க முடியலையடா. என்னடா பண்ற? அதெல்லாம் இருக்கட்டும்மா. கூப்பன் வாங்க இல்லையா? வாங்கினேன். உன் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் அனுப்பியிருக்கேன். வந்திருக்கான்னு பாரு. வந்துருச்சுப்பா. வந்துருச்சா? உன் அக்கௌண்ட்டுக்கு 1 கோடி ரூபாய் வந்த உடனே அதை பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறீங்க. உனக்கு பாசமே இல்லைல்ல? உனக்கு நான் எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணிருப்பேன். ஒரு வாட்டியாவது எனக்கு ஃபோன் பண்ணியாடா? காசு வந்துருச்சுன்னு உடனே ஃபோன் பண்றல. பெத்த வயிறு பத்தி எரியுதுடா. உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா என்னை விட உனக்கு இந்த காசு பெருசா போயிடுச்சுல. நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் இந்த வீட்டை வித்து லோன் வாங்கி உன்னை அனுப்பிச்சு வச்சேன். ஆனா இப்படி நீ சுயநலமா மாறுவ நான் நினைச்சு கூட பார்க்கலடா. பிள்ளைங்க பெத்தவங்களை நல்லா பாத்துக்கிற காலம் போயிடுச்சு. இப்ப பெத்தவங்க பிள்ளைங்களை நம்ப கூடாதுன்னு நிலைமை வந்துருச்சு. பரவாயில்ல, என்ன நான் பாத்துக்கிறேன். உன்னை நீ பாத்துக்கோ. சரி, நான் வைக்கிறேன். ரொம்ப நன்றி தம்பி. இன்னும் 2 நாள்ல ஆபீஸ்ல வந்து பணத்தை கட்டிடு. சரிம்மா, வரோம்.